மோடி அரசாங்கம் சில பாகிஸ்தானி ஆக்டர்ஸினுடைய இன்ஸ்டாகிராம் அதே மாதிரி சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸை வந்து இந்தியாவில் பிளாக் பண்ணியிருக்கு. இதில் நிறைய கிண்டல் கேலி, அதாவது பாகிஸ்தான் வந்து இந்த அளவுக்கான ஒரு தீவிரவாத செயலை செஞ்சுருக்கு. நீங்கள் மொத்தமாக வந்து 56 இன்ச்சு, அந்த 56 இன்ச்செல்லாம் வச்சு இதுதான் பண்ணுவீங்களா என்ற அந்த கேள்வியெல்லாம் இருக்கிறது. அந்த கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும், அது தவறில்லாத கேள்வி என்று எடுத்துக்கொள்ளலாம். இதுதானா உங்கள் ஆக்ஷன் என்ற அந்த கேள்வியும் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து சைனா வந்து இங்கே ஏறத்தாழ ஒரு 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து டோக்லாம் அந்த மாதிரி ஏரியாவில் எடுத்துகிட்டு சென்ற போதும் இதே மாதிரி ஒரு எதிர்வினை தான் ஆட்டினீர்கள். அதனால் நீங்கள் வந்து கையிலாத ஆகாத நபர் என்ற அந்த ஒரு பெரிய ஒரு கிரிட்டிசம் வந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், எனக்கும் இப்போ மோடியினுடைய பல செயல்பாடுகளும் இன்றைக்கு நடந்த அந்த விழிஞ்சம் போர்ட்டினுடைய அந்த இனாகரேஷன் உட்பட, அதாவது எந்த அளவுக்கு இன்றைய ஒரு சம்பவம் நடக்குதுன்னு பாருங்களேன். அதாவது கேரள அரசாங்கம் சொல்லுகிறது இது வந்து கேரள அரசாங்கத்தினுடைய ப்ராஜெக்ட் என்று சொல்லுகிறது. ஆனால் அதானி அங்கே இருக்கிறாரு. அதானி போர்ட் என்ற அந்த வார்த்தையே வந்து பினராயி விஜயன் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாரு. அதை நம்மளுடைய பிரதமர் வந்து இலங்கை சென்ற போது கூட அந்த கொலம்போ போர்ட்டில் இருக்கின்ற அதானியினுடைய அந்த டெர்மினலை வந்து ஓப்பன் பண்ணாமல் வருகிறார். அதானிக்காக எந்த அளவுக்கு இந்திய அரசாங்கம் வந்து வக்காலத்து வாங்குறது என்ற அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மாதிரி எவ்வளவோ விஷயத்தில் வந்து எனக்கு நரேந்திர மோடியுடன் பெரும் பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் எதற்காக இந்த ஒரு விஷயம் முக்கியமானது என்று நான் கருதுகிறேன் என்பது, இப்போ டிக்டாக் பேன் ஆனாலும் சரி, அந்த 56 ஆப்ஸ் ஏதோ பேன் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயமானாலும் சரி, இல்லை இந்த விஷயங்களானாலும் சரி, அதே பாகிஸ்தானினுடைய ஆக்டர்ஸினுடைய அந்த பேன் ஆனாலும் சரி, எதற்கு இம்பார்ட்டன்ட் என்று நான் சொல்லிவிடுகிறேன். ஏனென்றால் நம்ம யாரும் யோசிக்காத ஒரு விஷயம், ஒரு ஏறத்தாழ ஒரு 9 வருடத்துக்கு முன்னால் காஷ்மீரில் புர்ஹான் வானி என்ற ஒரு இளைஞர் இருந்தார். புர்ஹான் வானி என்ற இளைஞர் காஷ்மீர் மக்களே வந்து, அதாவது ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. ஆண்கள் ஹேண்ட்ஸம், பெண்கள் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க. நமக்கான காஷ்மீரிஸ் தெரிஞ்ச நபர்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்கும். ஏறத்தாழ ஒரு 90% ஆளுங்க வந்து ரொம்ப ஹேண்ட்ஸமாக பியூட்டிஃபுல்லாக இருப்பார்கள். இது நமக்கு காஷ்மீரை தெரிஞ்சவர்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்கிறது. புர்ஹான் வானியும் அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரைக்கிங்லி ஹேண்ட்ஸம் பையனாகத்தான், இளைஞராகத்தான் இருந்தார். புர்ஹான் வானி என்ன செஞ்சான்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஃபேஸ்புக்கில் தான் அக்கௌண்ட்டு. அவர் வந்து இந்த ஏலியனேஷன் நடக்கின்ற அந்த டைமில், அதாவது இவர்களை வந்து புறக்கணித்த அந்த வேலையில் வந்து என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஏறத்தாழ அவர் தன்னுடைய அந்த ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து தொடர்ந்து ஆன்டி இண்டியா கருத்துக்கள், ப்ரோ காஷ்மீரி கருத்துக்கள், அந்த ப்ரோ காஷ்மீரி கருத்துக்களே அப்பப்போ வந்து ஆன்டி இண்டியா கருத்துக்களை திணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செய்து கொண்டே வந்தார். ஏறத்தாழ ஒரு 2-3 வருடம் அப்படியே போய்விட்டது. ஒரு பெரிய ஃபாலோவிங், அந்த காஷ்மீர் வேலியிலேயே பெரிய ஃபாலோவிங் இருந்தது. அதில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து பல இளைஞர்களும் வந்து இப்போ இதுக்கு துப்பாக்கி ஏந்துகிறார்கள். அதில் வந்து புர்ஹான் வானியும் ஏந்தி ஒரு ஹை ரேஞ்சஸில் ஒரு இடத்துல வந்து இருக்கிறார். அங்கே ஒரு துப்பாக்கி சூடில் வந்து புர்ஹான் வானி அங்கே வந்து செத்து போகிறார். ஒரு ஃபயர் எக்ஸ்சேஞ்ச், ஆர்மியோட ஒரு நடந்த ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து செத்து போகிறார். புர்ஹான் வானியினுடைய ஃபியூனரல், அதாவது ஸ்ரீநகருக்கு வெளியே இருக்கின்ற ஐ திங்க் டிராஸ்லேயோ நடந்த ஒரு ஃபியூனரல் வந்து தான் என்னுடைய வாழ்நாளில் வந்து நான் கண்ட மாபெரும் ஃபியூனரலாக ஒரு ப்ரொசஷனில் அண்ணாவுக்கு எந்த அளவுக்கு ஆட்கள் வந்தார்களோ தமிழ்நாட்டில், அதனுடைய அஃப்கோர்ஸ் ஒரு 10 தான் வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏறத்தாழ ஒரு 75,000 பேர் 80,000 பேர் வந்திருப்பாங்க. ஆனால் அது அன்னைக்கு வந்து காஷ்மீரை பொறுத்தவரை மாபெரும் நம்பராக இருந்தது. ஆனால் புர்ஹான் வானி என்றவர் வந்து நிச்சயமாக ஒரு தியாலஜிஸ்ட் கிடையாது, அதாவது ஒரு இஸ்லாமிய பண்டிதன் கிடையாது, ஒரு தீவிரவாதி என்று விட்டால் ஒரு துப்பாக்கி எடுத்துக்கொண்டு ஒரு யாரையும் சுட்டு கொன்றது கிடையாது என்றதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் ஃபேஸ்புக் என்ற ஒரே ஒரு கருவியை வைத்துக்கொண்டு ஏறத்தாழ அந்த வேலி, அதாவது பீர்பஞ்சாலுக்கும் காரகோரத்துக்கும் இடையே இருக்கின்ற அந்த பகுதியை தான் வேலி என்று அழைப்போம். அந்த வேலி என்ற காஷ்மீர் வேலி என்ற அந்த இடத்திலிருந்து இருக்கின்ற ஏறத்தாழ அனைத்து மக்களினுடைய மனதையும் மாற்றக்கூடிய அந்த சக்தி வந்து அவருக்கு இருந்தது. அது பல விதத்தில் செய்திருக்கிறார். அப்போது என்னுடைய நண்பர் சுஜாத் புகாரி பிற்காலத்தில் வந்து அவரும் கொல்லப்படுகிறார், ஒரு அசாசினால் கொல்லப்படுகிறார். அதற்கு முன்னால் வந்து அவர் புர்ஹான் வானியினுடைய ஃபியூனரலுக்கு செல்கிறார். அவர் அங்கே சென்று அவர் சொல்கிறார், எனக்கு வந்து அந்த ஃபியூனரலினுடைய அருகிலேயே செல்ல முடியவில்லை, அந்த
காஃபினுடைய அருகிலே எனக்கு செல்ல முடியவில்லை. ஏனென்றால் அங்கிருந்த மக்கள் எல்லாம் என்னை வெறுத்தார்கள். ஷுர்ஜாத் புக்காரியும் பத்திரிகையாளராக இருந்தார். அங்கே வந்து காஷ்மீர் ரைசிங் காஷ்மீர் என்ற ஒரு பத்திரிகையும் நடத்தி கொண்டிருந்த ஒரு நபர். ஹிந்துவில் அவர் வந்து ஒரு கரஸ்பாண்டாக தான். அந்த சமயத்தில் வந்து எனக்கு பழக்கமாக இருந்தது. ஏறத்தாழ ஒரு 95 96 காலகட்டத்திலேருந்து 97 நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு வார் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ் என்ற கோர்ஸும் பண்ணோம். அவர் என்னிடம் கூறுகையில் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது காஷ்மீரில் நடக்கின்ற விஷயங்கள். ஒரு புர்ஹான் வானியினுடைய ஒரு ஃபியூனரலுக்கே வந்து எங்களை மாதிரி ஆட்களே வந்து அவர்கள் அனுமதிக்கவில்லை. நிச்சயமாக இங்கிருந்த ஒரு அரசியல்வாதிகள் உமர் அப்துல் ஆனாலும் சரி, இல்லை மெஹபூபா முஃப்தி ஆனாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு அரசியல்வாதிகள் கூட அதுக்கு அருகிலேயே போக முடியவில்லை. 2016 நடந்த சம்பவம் நாம் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி வந்து 2025 உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் புர்ஹான் வானியினுடைய பவர். அதாவது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்புக்கை வச்சு எந்த அளவுக்கு மக்களினுடைய மனதை மாற்றிவிட்டார் என்பதற்கு ஒரு ஆதாரமாக, ஒரு சான்றாகத்தான் இன்னைக்கு புர்ஹான் வானி என்ற நபர் இருக்கிறார். அப்போது அந்த ஒரு பேசிஸில் தான் இன்றைக்கி வந்து டிக்டாக் பேனாலும் சரி, இல்லை இந்த பாகிஸ்தானி நடிகர்களுடைய அந்த ஒரு இது முடக்கினதாலும் சரி, நிச்சயமாக என்னை பொறுத்தவரையில் அது வந்து நிச்சயமாக வரவேற்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கானது தான் நான் பார்க்கிறேன். ஏனென்றால் நீங்கள் இந்த 2 நடவடிக்கை எடுத்து பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து இப்போ நம்மளுடைய நடிகர்கள் நான் பார்த்துருக்கோம். நான் என்ன மாதிரி, அதாவது நரேந்திர மோடி குனிய சொன்னால் அவர்கள் எல்லாம் வந்து நிச்சயமாக they will all crawl when they are asked to bend என்று நம்ம இப்போ எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி. குறிப்பாக இவங்க வந்து மே 1 4 வரை நடக்கின்ற பாம்பேயில் நடக்கின்ற ஒரு மாபெரும் விழா நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் எத்தனை பேர் வந்து அதை வந்து செவிசாய்த்து பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. அதனுடைய பேர் வந்து வேவ்ஸ், அதாவது வேர்ல்டு ஆடியோ விஷுவல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சம்மிட் என்று வைத்திருக்கிறார்கள். அதாவது உலகத்திலேயே இது ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியாக என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, அதே நேரத்தில் அதாவது சினிமா துறைக்கானாலும் சரி, டெக்னாலஜி துறைக்கானாலும் சரி, டெலிவிஷன் துறைக்கானாலும் சரி, இல்லை வேறு யூடியூப், சோஷியல் மீடியா, இந்த துறைகளுக்கெல்லாம் சேர்த்து இருக்கிறதுலேயே ஒரு மாபெரும் விழாவாக, ஒரு சம்மிட்டாக, டெக்னாலஜி ஸ்பேஸ்லேயானாலும் சரி, இல்லை ஹார்ட்வேர் எக்யூப்மெண்ட் ஸ்பேஸ்லேயானாலும் சரி, இல்லை நம்மளுடைய நடிகர்னுடைய அந்த திறமை இருக்கின்ற அந்த ஸ்பேஸில் ஆனாலும் சரி, டீச்சிங் ஃபேஸில், இந்த மாதிரி பல எந்த ஒரு தொழில்நுட்பம் எடுத்தாலும் அதில் வந்து யூ கேன் ஷாப் என்ற மாதிரி இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு ஒரு இதான் இந்த வேவ்ஸ் என்ற விஷயமாக இருந்தது. அதுக்கு ஹாலிவுட்லாம் எவ்வளவோ நபர்களை வந்து அழைத்திருந்தார்கள். அவர்கள் யாரும் வரவில்லை. ஆனால் நம்ம ஊரில் இருந்து கமல், ரஜினி எல்லாம், கமல் போனாரான்னு தெரியல, ரஜினி நிச்சயமாக அங்கே இருந்தார் என்று நான் பார்த்து கொண்டிருந்தேன். அதே மாதிரி பாம்பேயில் இருக்கின்ற பாலிவுட் கம்ப்ளீட் அட்டெண்டன்ஸ், அனைவருடைய அட்டெண்டன்ஸும் வந்து அவர்கள் ஏறத்தாழ உறுதி செய்தார்கள். அப்போது இதுதான் பிரதமர் வந்து இப்போது இனாகரேட் செய்திருக்கிறார். அப்போ இந்தியாவில் இந்த அளவுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது ஒரு விழா நடக்கிறது, அந்த விழாவுக்கு அனைவரும் வர வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் வந்து அரசாங்கம் வந்து ஒரு ஆணை பிறப்பிக்கிறது. ஆணை என்றால் எல்லாமே அன்அஃபிஷியல் தான், ஒன்றுமே ரைட்டிங்கில் கிடையாது. ஆனால் எல்லாரும் அங்கே போய் நின்னாங்க. இது இந்தியாவில் நடக்கின்ற விஷயம். அப்போ பாகிஸ்தானில் இது நடக்காது என்று யாராலும் கூற முடியாது. அப்போ பாகிஸ்தானில் இருக்கின்ற நடிகர்களும் நடிகைகளும் நிச்சயமாக அங்கே இருக்கின்ற, அது பாகிஸ்தானை பொறுத்தவரை, பாகிஸ்தான் வந்து ஆர்மிக்காக ஒரு ஊர் இருக்கிறது என்றால், ஒரு நாடு இருக்கிறது என்றால் அது பாகிஸ்தானாக தான் இருக்க முடியும். அங்கே இருக்கின்ற பாகிஸ்தானில் இருக்கின்ற அந்த ஆர்மி தான் முழுக்க கண்ட்ரோலாக இருக்கிறது. அந்த நாட்டினுடைய கண்ட்ரோலானாலும் சரி, அங்கே இருக்கின்ற அரசியல்வாதிகளுடைய கண்ட்ரோலானாலும் சரி, அனைத்தும் ஒரே ஒரு நிறுவனத்தினுடைய கண்ட்ரோல் தான் இருக்கிறது. அது ஆர்மியினுடைய கண்ட்ரோல் தான் இருக்கிறது, மிக தெளிவாக தெரிகிறது. அப்போ அவர்கள் எந்த அளவுக்கு வந்து இதை வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும் என்று நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். அதனால வந்து நம்ம கிண்டல் கேலி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அஃப்கோர்ஸ் இது முக்கியமான நடவடிக்கை என்று எடுத்துக்கொள்ளலாம். இது அதே மாதிரி தான் டிக்டாக் வந்து இப்போ அமெரிக்காவில் வந்து பேன் பண்ண பார்த்தாங்க. அதனுடைய விளைவுகள் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். எந்த அளவுக்கு அது ஒரு பெரிய ஒரு எதிர்வினை வந்தது. இப்போ ட்ரம்ப் பேசவே மாட்டேங்கிறாரு. 75 நாளுக்குள்ள நீங்கள் வந்து அந்த என்டையர் டிக்டாக்கை வந்து நீங்கள் வித்துடணும், ஒரு அமெரிக்கக்காரர்கிட்ட இருக்கணும் என்றெல்லாம் பேசி கொண்டு இருந்தார் இல்லையா? அது என்னாச்சு? இதுவரை பேசவே மாட்டேங்கிறார். ஏனென்றால் அந்த அளவுக்கு அது எதிர்வினை அங்கே உளவாக்கும். அப்போது அந்த அளவுக்கு நபர்கள் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தால், அதில் வந்து பணம் பண்ண ஆரம்பித்தால், நிச்சயமாக அதன் பிறகு வந்து அந்த மாடலே அப்படித்தானே. நீங்கள் வந்து கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணுறீங்க, அந்த கண்டென்ட்டை யூஸ் பண்ணி அவர்கள் வந்து பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பிளாட்ஃபார்மாக அதை மாற்றுகிறார்கள். அதில் ஒரு பங்கு வந்து உங்களுக்கு வருது. பங்குனெல்லாம் கிடையாதுங்க, ஏதோ ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் வந்து அனுப்பி வச்சுருவாங்க. அப்போ அந்த அளவுக்கு வந்தால் கூட போதும் என்று நினைத்து அதில் வந்து அந்த ஸ்பேஸ்லேயே இருக்கின்ற நபர்கள் எவ்வளவோ இருக்கிறார்கள். அந்த நபர்களுடைய கதி என்னன்ற இதில் தான் அடிப்படையில் தான் அப்போது அமெரிக்காவில் அந்த ஒரு பேன் பண்ண முடியாது, டிக்டாக்கை பேன் பண்ண முடியாத அளவுக்கு வந்து இப்போ வந்து அந்த நிலை இருக்கிறது என்று நான் அறிகிறேன். அது இந்தியாவில் நம்ம வந்து பேன் பண்ணியிருக்கோம். நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் செய்த விளைவாக பண்ணியிருக்கோம். இது
சைனீஸ் ப்ரொபகேண்டாவுக்கு எதிராக நிற்கின்ற ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அதாவது அதே மாதிரி தான் பாகிஸ்தான் ப்ராபகேண்டாவுக்கு எதிரான ஒரு விஷயமாகத்தான் இந்த ஒரு விஷயத்தை நான் காண்கிறேன். என்ன விஷயம் என்றால், இந்த நடிகர்களுக்கு எதிரான இந்த நீக்கம் என்பது நிச்சயமாக பாகிஸ்தானுடைய ப்ரொபகேண்டாவுக்கு எதிரான விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். அப்போ நம்ம இந்த விஷயத்தை மிக தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ப்ரொபகேண்டா என்பது யார் வேணாலும் எங்கே வேணாலும் செய்யலாம். எப்படி ஒரு நரேந்திர மோடி நம்மளுடைய சினிமாக்காரர்களை வைத்து ஒரு பெரிய ஒரு ப்ரொபகேண்டா இந்தியாவில் செய்து கொண்டிருக்கிறார். படங்களே வந்திருக்கல. கேரளா ஸ்டோரி என்பது சுத்த அபத்தம். ஆனால் அப்படி இருக்கின்ற ஒரு படம் கூட கேரளாவில் அந்த அளவுக்கு ஓடிச்சு. கேரளா மட்டும் கிடையாது, இந்தியாவிலே அந்த அளவுக்கு ஓடி. கேரளா ஓடவில்லை, பட் இப்போ இந்தியாவில் எந்த அளவுக்கு ஓடிச்சுன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயமாக இருக்கிறது. அப்போ அந்த ஸ்பேஸை கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு ஒரு பெரும் ஒரு அடியாகத்தான் இதை பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ நிச்சயமாக இந்த கேள்விகள் நாம் கேட்க வேண்டும். இனி என்ன ஆக்ஷன் எடுக்க போறீங்கன்ற அந்த கேள்வி கேட்க வேண்டும். ஆனால் இந்த ஆக்ஷன் ஏன் எடுத்தீர்கள் என்று கேட்கின்ற கேள்வி தவறான கேள்வி என்று நான் கருதுகிறேன். என்றால் இதை தாண்டியும் அடுத்த ஒரு ஆக்ஷன் எடுக்க வேண்டும் என்றதுதான் நம்மளுடைய குறிக்கோளாக, நம்மளுடைய வேண்டுகோளாக, நம்மளுடைய டிமாண்டாக இருக்க வேண்டும் என்றதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம், குட் நைட்.